அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரையில் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரையில் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மே 26ஆம் தேதி வரையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், முழு விவரங்களையும் வழங்கலாம். தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவு குறைந்திருப்பதை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4 முதல் 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பரவுவதற்கான வாய்ப்பு அடுத்த 4 முதல் 5 நாட்களில் ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா, வட தமிழக பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகின்றது. தெற்கு கர்நாடக உட்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி நிலவுகின்றது. கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் 21ஆம் தேதி அளவில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் எனவும், இதன் காரணமாக 22ஆம் தேதி அளவிலே அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசையில் நகர்ந்து அது மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், வரும் 22, 23ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், 24ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 25, 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.